வாழ்க வளமுடன். போன தலைப்பில் சில திரவியங்களை கொண்டு ஹோமம் செய்தால் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஜாதி புஷ்பத்தில் ஹோமம் செய்தால் சமூகத்தில் தலைமை பதவி கிடைக்கும். 9வதாக அரளி புஷ்பத்தில் ஹோமம் செய்தால் நல்ல ஆடை ஆபரணங்கள் முதலியவைகள் உண்டாகும். 10வதாக தாமரை புஷ்பத்தில் ஹோமம் செய்தால் சொந்த வீடு, நிலம் அமைதல், ஞான மார்க்கத்தில் முக்தி நிலை அடைதல் போன்றவைகள் ஏற்படும். 11வதாக நீலோத்பலத்தில் ஹோமம் பண்ணினால் உயர்ந்த ஞான பதவி கிடைக்கும். 12வதாக அரசு சமித்தில் ஹோமம் செய்தால் ஜன வசியம் ஏற்படும். 13வதாக புரசு, பலா சமித்து போன்ற சமித்துகளால் ஹோமம் பண்ணினால் வாக் வன்மை உண்டாகும். 14வதாக நீர் நொச்சி சமித்து இதில் ஹோமம் பண்ணினால் மழை பெய்வதற்கு வாய்ப்பு உண்டு. 15வதாக கடல் உப்பில் ஹோமம் பண்ணினால் அதிக மழையை நிறுத்தவும் உபயோகப்படுத்த முடியும் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அப்புறம் பிறகு 16 அருகம்புல்லை கொண்டு ஹோமம் செய்தால் சர்வரோக நிவர்த்தியும் நீண்ட ஆயுளும் ஆத்மவித்தையால் மந்திர சித்தியும் அடையவும் கூடும். 17வதாக ஞாயிறு மூலிகையில் ஹோமம் செய்தால் ஜாதகத்தில் உள்ள நவ கிரகங்களின் தோஷமும் தசாபுக்தியால் ஏற்படும் விக்னங்கள் நிவர்த்தியும் ஏற்படும். 18வதாக வெல்லம், வாழைப்பழம் இவைகளை பால் பாயசத்துடன் ஹோமம் செய்தால் அதன் கூட நெய்யும் கலந்து ஹோமம் செய்தால் மனதில் நினைக்கின்ற தர்ம ரீதியான எல்லா விருப்பங்களும் அடைய முடியும். 19வதாக வாழை, பலா, மாம்பழம் அதாவது முக்கனிகள் அவற்றுடன் சுத்த தேனை சேர்த்து சுத்தம் செய்யப்பட்ட நெல் பொரியுடன், அதாவது அந்த நெல் பொரியில் உமி இருக்கக்கூடாது, உமியெல்லாம் எடுத்து தூய்மையானதாக இருக்க வேண்டும். அந்த நெல் பொரியுடன் கலந்து ஹோமம் செய்தால் ஆண் பெண் ஆகியவர்களின் தாமதப்படும் திருமணம் தடைபட்டு கொண்டு வரும் திருமணம் தடைகள் நீங்கி திருமணம் நடப்பதுடன் நல்ல வரனாகவும் அமையும் என்று சாஸ்திரத்தில் சொல்லுகிறது. இதை தவிர மாதுளை முத்து, கொய்யாப்பழம், பூசணி துண்டு பலவித சமித்துகளை கொண்டு ஹோமம் செய்வதும் உண்டு. புற்றுநோய், காசநோய், பக்கவாதம் போன்ற கடுமையான வியாதிகள் நீங்கவும், சிறைவாசம், கோர்ட் விவகாரம் போன்ற கொடிய விஷயங்கள் நிவர்த்தியாக மந்திர சித்தி அடைந்தவர்களால் ஹோமம் செய்ய பலன் அடையலாம். இதில் குறிப்பாக கணபதி ஹோமம் பண்ண வேண்டுமென்றால் கணபதி மந்திரம், அதாவது 28 அட்சரமுள்ள கணபதி மந்திரத்தை உபதேசம் வாங்கி அட்சர லட்சம் ஜபம் செய்து புறச்சரணையெல்லாம் செய்து மந்திர சித்தியான பிறகு கணபதி ஹோமம் பண்ணால் அது பூர்ண பலன் கொடுக்கும். அதாவது புறச்சரணம்னா ஒரு அட்சரத்திற்கு 1 லட்சம் ஜபம்
பண்ணணும். அதில் தசாம்சம் ஹோமம், தசாம்சம் தர்ப்பணம், தசாம்சம் மார்ஜனம், தசாம்சம் பிராமண போஜனம் என்று புறச்சரணத்தில் சொல்லியிருக்கிறது. மந்திர சாஸ்திரத்தில் எந்த ஒரு மந்திரத்தை எடுத்து குரு மூலியமாக உபதேசம் வாங்கினாலும் அந்த மந்திரம் எத்தனை அட்சரம் உள்ளதோ அத்தனை அட்சரத்திற்கு ஒவ்வொரு அட்சரத்துக்கு 1,00,000 என்று அத்தனை அட்சரத்துக்குரிய லட்சத்துக்கு பண்ணி அதில் தசாம்ச ஹோமம், தசாம்சம் தர்ப்பணம், தசாம்சம் மார்ஜனம், தசாம்ச பிராமண போஜனம் பண்ணால்தான் நாம் எடுத்திருக்கும் மந்திரம் சித்தி அடைந்தது என்று அர்த்தம். அதை தான் நான் இதிலும் சொல்லியிருக்கிறேன். ஆக மொத்தம் ஒரு முறை ஹோமம் செய்தால் போதுமா என்பது வேறு விஷயம். ஒரு பொருளுடன் ஒரு பொருளை சேர்த்து ஹோமம் செய்து பயன்கள் அடைவது என்பது பிரயோக ரகசியமாக வைக்கப்பட்டு உள்ளதால் இங்கு அதிகமாக நான் சொல்ல முடியவில்லை. அதை எல்லாமே குருவின் மூலம்தான் உபதேசம் பெற்றுக்கொள்ள முடியும். வைதீக முறைப்படி சிவாகமத்தின்படி செய்யும் ஹோமம், தாந்திரீக முறை ஹோமம், இவைகளில் பற்பல வேறுபாடுகள் இருக்கின்றன. கணபதியை இஷ்ட தெய்வமாக கொண்டு உபதேசம் பெற்றவர்கள் மந்திர சித்தி அடையவும் சாதனை காலங்களில் ஏற்படும் விக்னங்களை விலக்கவும் விநாயகரின் அருள் வேண்டும். முக்கியமாக ஸ்ரீவித்யா உபாசங்கள் மகாகணபதியை ஆராதித்து அருள் பெறாமல் வித்தையால் எந்த பலனையும் நிச்சயமாக அடைய முடியாது. ஆகையால் எந்த ஒரு மந்திரம் எடுத்துக்கொண்டாலும் அவற்றை ஏகாட்சர கணபதியாக இருந்தாலும் ஓம் கம் கணபதியே நமகன் என்று ஏகாட்சர கணபதியாக இருந்தாலும் ஒரு குருவின் மூலம் உபதேசம் வாங்கி அதை ஒரு அட்சரத்திற்கு 1,00,000 ஜபம் செய்து தசாம்சம் ஹோமம், தசாம்சம் தர்ப்பணம், தசாம்சம் மார்ஜனம், தசாம்சம் பிராமண போஜனம் என்று பண்ணினால்தான் அது பூரண பலன் கொடுக்கும். அதுக்கு பேரு தான் புறச்சரணம் என்று பெயர். இது மந்திர சாஸ்திரத்தில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் ஒரு குருவின் மூலமாக குறைந்தது ஒரு அட்சரம் உள்ள மகாகணபதியை உபதேசம் வாங்கி மந்திர சித்தி அடையுமாறு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.